விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது தெரியுமா? பார்த்தேன் சார். இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா? விஜய் ரசிகர்கள் யாராவது வீசுவாங்களா விஜய் மேல செருப்பு? இல்லை விஜயோட பாதுகாவலர்கள் வீசுவாங்களா? பத்திரிகையாளர்கள் வீசுவாங்களா? அதிமுகவினர் வீசுவாங்களா? யார் வீசுவா? திமுக தான். ஏன் அது ஏற்பாடு செய்யப்பட்டது? இப்போ நான் நிகழ்ச்சியில பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் ராஜா. மற்றவங்களாம் மற்ற ஊர்ல கட்சி நடத்தலாம், கரூர்ல மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கட்சி நடத்துவார்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் இன்னும் வச்சிருக்காரு அந்த ஊரை. அந்த நேற்று முந்தைய நம்ம தானே பேசணும், அந்த ஓட்டு கேட்க வரும்போது, எதிர்கட்சிகள் ஓட்டு கேட்க வரும்போது ஆளே இருக்க மாட்டாங்கன்னு. இது அவர் ஸ்டைல். அப்போ அங்க அதிமுகவோட கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. அதை பத்தி நான் விரிவா சொல்றேன். நடந்தது. இப்ப அதிமுக கூட்டத்துல கல் எடுத்து விட்டா என்ன ஆகும்? கலாட்டம் பண்ணா என்ன ஆகும்? அவன் செத்தான் வைங்க. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, சொல்றேன் நான். ரைட்டா? பண்ண முடியாது. சோ இங்க பண்ணலாம்ல. பதிலடி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? கரூர் மாவட்டத்துல, கரூர் மாவட்டத்தோட தாவேக்க நிர்வாகிகள் ரொம்ப செல்வாக்கானவர்களா கரூர்ல? கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தானே ஆகுது. சோ நீ என் ஊர்ல கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆன ஒரு கட்சி, எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பத்தி கரூர்ல பேசாம போக முடியாது. கரூர்ல பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்க அரசியலே பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா பேசுவார். என்னை பத்தி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? நேற்று அந்த துயர சம்பவம் ஸ்டாம்பீடு நடக்கல. இதே டயத்துக்கு தான் உங்களை வர வச்சிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. என்ன பேசி